காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம், இஸ்ரேல் பச்சை கொடி. டிரம்பின் ரிசார்ட்டிற்கு மேல் 3 பயணிகள் விமானங்கள், F-16 ரக போர் விமானங்கள் நடவடிக்கை, அத்துமீறி பறந்த விமானங்களால் பரபரப்பு. டிரம்பின் ஆதரவு முக்கியமானது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திடீர் மனமாற்றம். அமெரிக்க ராணுவத்துடன் உறவை துண்டித்த நோர்வே எரிபொருள் நிறுவனம். டிரம்ப் ஜெலன்ஸ்கி வார்த்தை மோதலுக்கு பின்னர் அதிரடி முடிவு. அமெரிக்க உக்ரைன் மோதல் பற்றி உலக தலைவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் அடிக்காமல் விட்டதே அதிசயம்தான் என்கின்றது ரஷ்யா. தாய்வானின் தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை, 7 சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை. காசாவில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப்பின் முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதாக அந்த நாட்டு பிரதமர் அலுவலகம் இன்று அதிகாலை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப்பின் தற்காலிக போர் நிறுத்த முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவே பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. முதல் கட்டத்தில் காசாவில் பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளில் பாதி பேர் விடுவிக்கப்படுவார்கள். மீதமுள்ள பணைய கைதிகள் நிரந்தர போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு விடுவிக்கப்படுவார்கள். இந்த அடிப்படையில் நெதன்யாகுவின் அலுவலகத்தின் கருத்துப்படி நிரந்தர போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுதல் நேரம் தேவை என்பதால் தற்போதுள்ள போர் நிறுத்தத்தை நீடிக்கவே இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. ஹமாஸ் ஒப்புக்கொண்டால் இஸ்ரேல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தும். 42வது நாளுக்கு பிறகு பேச்சுவார்த்தை பயனற்றது என்று உணரப்பட்டால் மீண்டும் போரில் ஈடுபடலாம் என்று நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் குறிப்பிடுகையில், காசாவில் முதல்கட்ட போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான இஸ்ரேல் திட்டத்தை குழு நிராகரித்துள்ளது. ஆனால் விட்காப்பின் திட்டத்தை வெளிப்படையாக ஏற்க மறுத்து அதை பற்றி எந்த நிலைப்பாடும் தெரிவிக்கவில்லை என்றார். அத்துடன் ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறியதாகவும் குற்றம் சாட்டியது. எவ்வாறாயினும் இருதரப்பினரும் ஒப்பந்தத்தை மீறியதாக பரஸ்பர குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் இனி என்ன நடக்கப் போகின்றது? இது நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது மீண்டும் மோதல் தீவிரமாகுமா? ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் உறுதியாக ஒப்பந்தத்தில் நிற்குமா? 42 நாட்கள் கழித்து போர் தொடருமா என்பது பற்றி உங்கள் கருத்தையும் கீழே மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்த செய்தி என்னவென்று பார்த்தால், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மார்-ஏ-லாகோ ரிசார்ட்டின் மேல் 3 பயணிகள் விமானங்கள் விதிமீறி பறந்ததால் வட அமெரிக்க விண்வெளி பாதுகாப்புத்துறையின் F-16 ரக போர் விமானங்கள் அவசர நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. டெய்லி மெயில் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது F-16 போர் விமானங்கள் தீப்பிழம்புகளை பயன்படுத்தி பயணிகள் விமானங்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றின. இந்த விமானங்கள் ஃபார்ம் பீச் வான்வெளியில் ஏன் பறந்தன என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. அத்துமீறல் காரணமாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றார்கள். ஃபார்ம் பீச் போஸ்ட் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் ட்ரம்ப் மார்-ஏ-லாகோவில் இருக்கின்ற போதே 3 முறை வான்வழி விதிமீறல்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக பிப்ரவரி 15 2 விதிமீறல்கள், பிப்ரவரி 17 இன்னொரு விதிமீறல், பிப்ரவரி 18 மீண்டும் பயணிகள் விமானம் பாம் பீச்சில் பறந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. வட அமெரிக்க விமான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதை பற்றி கூறுகின்ற போதும் F-16 போர் விமானங்கள் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் விமானங்களை விலக்கிக் கொண்டன. இவை பாதுகாப்பு நடவடிக்கையாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. தரையில் உள்ள மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் F-16 நடவடிக்கைக்கு பிறகே தனது ரிசார்ட்டை பாதுகாப்பாக சென்றடைந்ததாக கூறப்படுகின்றது. அடுத்து, வெள்ளை மாளிகையில் நடந்த கடுமையான மோதலுக்கு பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா தொடர்ந்து வழங்கிய ஆதரவுக்கு நன்றி என்று தெரிவித்திருக்கின்றார். டிரம்பின் ஆதரவு மிக முக்கியமானது, ஆனால் உக்ரைனின் பாதுகாப்பு உறுதிகள் இல்லாமல் அமைதியை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டது யாவரும் அறிந்தது. பின்னர் டிரம்பின் உத்தரவின்படி ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்ட பின்னர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இதன்படி அவர் கூறுகையில், ரஷ்யாவிற்கு எதிரான போராட்டத்தில் அமெரிக்கா அளித்த அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி. டிரம்பின் ஆதரவு மிக மிக முக்கியமானது. அவர் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார். ஆனால் நம்மை விட வேறு யாரும் அமைதியை விரும்பவில்லை. இது நமது சொந்தத்திற்கான போராட்டம், உயிர் வாழ்விற்கான போராட்டம். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஒரு கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருக்கின்றேன். அமெரிக்கா அளித்த அனைத்து ஆதரவிற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் போர் நிறுத்தம் உக்ரைனுக்கு ஆபத்தானது. நாங்கள் 3 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். அமெரிக்கா எங்கள் பக்கம் இருப்பதை உக்ரைன் மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். மறுமுனையில் பார்த்தால் அமெரிக்காவிலிருந்து ஒரு கருத்து வெளியாக இருக்கின்றது. அதாவது, ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கின்றார்.
CNN-க்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதை கூறியிருக்கின்றார். ஜெலன்ஸ்கி நமது நேரத்தை வீணடித்தார், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். உக்ரைன் போருக்கு தீர்வு காண ட்ரம்ப் முயற்சி செய்கின்றார், ஆனால் ஜெலன்ஸ்கி தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஜெலன்ஸ்கி உண்மையில் மன்னிப்பு கேட்க வேண்டுமா அல்லது ட்ரம்பின் முடிவுதான் தவறா என்பதையும் கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்து வெள்ளை மாளிகையில் நடந்த அதிர்ச்சியூட்டும் வார்த்தை மோதல் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் JD வான்ஸ் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கடுமையாக அவமதித்த சம்பவம் உலகத் தலைவர்களிடையே வலுவான பதில்களை உருவாக்கியுள்ளது. ட்ரம்ப் உக்ரைனுக்கு எதிராக கடுமையான அணுகுமுறையை மேற்கொண்டதற்கு அமெரிக்காவிலேயே விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் ரஷ்யா இதனை வெற்றியாக கொண்டாடி வருவதாக ரஷ்ய தகவல்கள் கூறுகின்றது. இதற்கு அமெரிக்க அதிபருக்கு ஆதரவாக கருத்துக்களையும் ரஷ்யா பதிவிட்டு வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவை நேரடியாகவே கிரெம்ளின் மாளிகை ஆதரித்திருக்கின்றது, மகிழ்ச்சியும் தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா ஜெலன்ஸ்கியை உடல் ரீதியாக தாக்காமல் ட்ரம்ப் கட்டுப்பாடு காட்டியதே பெரிய விடயம் என்று கிண்டலாக கூறியிருக்கின்றார். ஜெலன்ஸ்கி பொய்களை கூறுகின்றார், வெள்ளை மாளிகையில் அவர் தனியாக இருந்ததாக கூறியது மிகப்பெரிய பொய் என்றும் தெரிவித்தார். அந்த மனிதரை அடிக்காமல் ட்ரம்பும் வான்ஸும் எப்படி தடுத்தார்கள் என்பது ஒரு அதிசயம் என்றும் கூறியிருக்கின்றார். ரஷ்யா வெள்ளை மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பை மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான விரிசலை பெரிதாக்க முயன்றுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதேவேளை உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய தலைவர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி ஷிபிகா சரியானதை எதிர்த்து நிற்க துணிச்சலும் வலிமையும் கொண்டதற்காக ஜெலன்ஸ்கியை பாராட்டுகின்றேன், அவர் நீடித்த அமைதிக்காக போராடுகின்றார் என்றார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் கூறுகின்ற போதும் போரில் பாதிக்கப்பட்டவர்களை நாம் மதிக்க வேண்டும், ரஷ்யா ஒரு ஆக்கிரமிப்பாளர், உக்ரைனுக்கு உதவ நாங்கள் தொடர்ந்தும் துணை நிற்போம் என்றார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez கூறுகையில், ஸ்பெயின் உக்ரைனுடன் நிற்கின்றது, நீடித்த மற்றும் நீதிமிக்க அமைதிக்காக ஒன்றாக செயல்படுவோம் என்றார். ஜெர்மன் பிரதமர் கூறுகின்ற போதும் உக்ரைன் ரஷ்ய போரில் ஆக்கிரமிப்பாளரையும் பாதிக்கப்பட்டவரையும் குழப்பக்கூடாது என்று பதிவிட்டுள்ளார். இத்தாலி பிரதமர் இதுபற்றி கூறுகின்ற போது, அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் நட்பு நாடுகள் சேர்ந்து உச்சி மாநாடு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பிரிட்டன் பிரதமர் கூறுகின்ற போதும் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம், அமைதிக்கான பாதையை கண்டறிய முழு முயற்சி எடுக்கின்றோம் என்றார். ஐரோப்பிய ஒன்றியம் இதுபற்றி தெரிவிக்கின்ற போதும் உக்ரைன் ஒருபோதும் தனியாக இல்லை, நீடித்த அமைதிக்காக உங்களுடன் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று கூறுகின்றது. ஆனால் ஹங்கேரி மற்றும் ட்ரம்புக்கு ஆதரவாக கருத்தை பதிவிட்டிருக்கின்றது. இதுபற்றி ஹங்கேரி பிரதமர் கூறுகின்ற போதும், வலிமையானவர்கள் சமாதானத்தை உருவாக்குகின்றார்கள், பலவீனமானவர்கள் போரை உருவாக்குகின்றார்கள், ட்ரம்ப் சமாதானத்திற்காக போராடுகின்றார் என்றார். இந்நிலையில் உலகத் தலைவர்கள் பெரும்பாலும் உக்ரைனுக்கு ஆதரவாகவே குரல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஹங்கேரி மற்றும் ரஷ்யா ஆகியனவே ட்ரம்பின் களத்தை ஆதரித்திருக்கின்றன. இந்நிலையில் உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மோதல் உலகத்திற்கு நல்லதா கெட்டதா என்றவாறான உங்கள் கருத்தையும் மறக்காமல் கீழே பதிவிடுங்க. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையேயான கடுமையான வார்த்தை மோதல் உலகளவில் எதிர்விளைவுகளையும் உருவாக்கி இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க ராணுவத்திற்கு எரிபொருள் வழங்குவதை நோர்வேயில் உள்ள ஹால்பர்க் பங்கர்ஸ் நிறுவனம் முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது. நோர்வே நிறுவனமான ஹால்பர்க் பங்கர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில், ஓவல் அலுவலகத்தில் நடந்த சம்பவம் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளோம், எங்களுக்கு தார்மீக பொறுப்பு உள்ளது, எனவே இனிமேல் அமெரிக்க ராணுவ கப்பல்களுக்கோ நோர்வே துறைமுகங்களில் உள்ள அமெரிக்க கப்பல்களுக்கோ எரிபொருள் வழங்க மாட்டோம். உலக நாடுகள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என்று ஆபாசமாக அழைப்பு விடுத்துள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் ஜெலன்ஸ்கியுடன் நடந்த வாக்குவாதத்தின் போது உக்ரைன் அமைதியை விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினர். அவர்கள் நிலைப்பாட்டால் ஐரோப்பிய தலைவர்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டது. உண்மையில் இது திட்டமிட்ட செயல் என்றே அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். தற்போது ஜனாதிபதி ட்ரம்புக்கும் ஐரோப்பிய தலைவர்களுக்கும் இடையே உக்ரைன் தொடர்பில் ஒரு பாலமாக இருக்க பிரித்தானிய பிரதமர் ஹெய்டர் ஸ்டார்மர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஹால்பர்க் பங்கர்ஸின் முடிவு சரியா? உலக நாடுகள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக நிற்குமா? உக்ரைன் விவகாரம் இன்னும் எங்கு செல்லும் என்ற உங்கள் கருத்தையும் கீழே மறக்காம பதிவிடுங்க. அடுத்து தாய்வான் அரசு சீனாவின் முக்கிய பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி தொடர்பான ஒத்துழைப்பில் முழுமையான தடையை விதித்திருக்கின்றது. பீஹாங் பல்கலைக்கழகம், பீஜிங் தொழில்நுட்ப நிறுவனம், நான்ஜிங் விமானவியல் மற்றும் விண்வெளி பல்கலைக்கழகம் என்று மேலும் 4 முக்கிய சீன கல்வி நிறுவனங்களே இந்த தடையை விதித்திருக்கின்றன. இதுபற்றி தாய்வான் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இனிமேல் தாய்வானில் உள்ள கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் சீன பல்கலைக்கழகங்களுடன் எந்த கல்வி நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சீனா தாய்வானை தனது பகுதியாக இணைக்க பல ஆண்டுகளாக முயற்சிக்கின்றது. இதன் ஒரு பகுதியாகவே தாய்வான் அருகே தொடர்ந்தும் ராணுவ பயிற்சிகள் நடத்தி போர் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது. தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததோடு சீனாவின் எல்லை மீறல் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன என்றும் குற்றம் சாட்டியது. பொருளாதார தடைகள், கல்வி தடை, ராணுவ பதற்றம் அனைத்தும் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் இந்த நடவடிக்கை சீனாவின் கல்வி மற்றும் அறிவியல் ஒத்துழைப்புக்கு பெரிய பின்னடைவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.